Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு தான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா நான் மெக்சிகன் ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பூண்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 pot டிஷ், அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம குக் பண்ணிடலாம். பூண்டு நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கலர் குடமிளகா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு பச்சை பட்டாணியும் கார்னும் ஃப்ரோசன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி நான் பியூரே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இல்லைன்னா பேப்ரிக்கா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் ஹெர்ப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைஸ் குக் ஆகிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு நான் ரைஸ் சேர்த்தனால 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ரைஸ் நல்லா குக் ஆகிடும். கடைசியாக நான் 1 கப் அளவுக்கு கிட்னி பீன்ஸ் எல்லாம் ராஜ்மா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட மெக்சிகன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் யோகர்ட், குக்கும்பர் இந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்து விடலாம். இப்போ இதை நான் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே நான் பாதி முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு யோகர்ட், அது கூடவே பொட்டேட்டோ சிப்ஸ் நான் வச்சு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணி கொடுத்தேன். கார பனியாரம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீட்ஸ் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு நிறையா இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் தோசை மாவு தான். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம குழிப்பணியார பேனில் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழிப்பணியார பேனில் ஊற்றி 2 சைடு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக குக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டு மூடி போடக்கூடாது. ஸோ மூடி போடாமல் நம்ம நெக்ஸ்ட் சைடை குக் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கும் கூட 2 சிம்பிளான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.